Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 8, Approaches to Literature, and we are discussing literary movements. In today's class, we will discuss lake poets, followed by the other movements. What is this movement, lake poets? This movement is associated with the Romantic movement. Okay, it is a reference to a group of English poets who lived in Lake District of England. அதனால தான் அவங்களுக்கு லேக் போயட்ஸ். இது எல்லாமே இந்த குரூப்ல இருக்கிற எல்லா ரைட்டர்ஸும் தேவர் அசோசியேட்டட் வித் அனதர் மூமெண்ட். அந்த மூமெண்ட் பேரு ரொமான்டிக் மூமெண்ட். அந்த மூமெண்ட்ல இருந்த நிறைய போயட்ஸ் தே பிலாங் டு ஒன் பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட். அந்த ரொமான்டிக் மூமெண்ட் அப்புறம் தனியாக ஆன்சர் பேர் வந்ததுன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அந்த ரொமான்டிக் மூமெண்ட்ல இருந்த மேஜர் போயட்ஸ் they lived in a particular district called Lake District, England. அதனால அந்த குரூப்புக்கு லேக் போயட்ஸ்னு பேர் வந்தது. அதுல மேஜரான ரைட்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லியம் வேர்ட்ஸ்வர்த், தென் STC சாமுவல் டெய்லர் கால்ரிட்ஜ் அண்ட் ராபர்ட் சதே. ரைட், அப்படிங்கிற அந்த 3 பேரும் இந்த லேக் ஸ்கூல் ஆஃப் போயட்ரியில தான் வர்றாங்க. இது இல்லாம உங்களுக்கு மைனர் போயட்ஸ் இருப்பாங்க. ஓகே, அதை நீங்க கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மேஜரா என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கோ எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருவோம். இப்ப இந்த லேக் ஸ்கூல் அப்படிங்கிற அந்த நேம் யாரு இந்த குரூப்புக்கு கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஹூ கேவ் த நேம் லேக் ஸ்கூல்? வாஸ் த நேம் கிவன் பாசிட்டிவ்லி ஆர் நெகட்டிவ்லி அப்படின்னு கேட்டீங்கன்னா, த நேம் வாஸ் ஃபர்ஸ்ட் யூஸ்டு டெரோகேட்டிவ்லினா இன்சல்ட்டிங்லி. Somebody used the term Lake School of Poetry or Poets to describe the writings of William Wordsworth, Samuel Taylor Coleridge, Robert Sate. அப்படி டெராகேட்டரியா, அதாவது இன்சல்ட்டிங்கா அந்த டேர்மை யூஸ் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் a person by name Francis Jeffrey, a reviewer in the Edinburgh Review in the month of August 1871. He used the term Lakers. Okay, he used the term Lakers, which was also used in a similar spirit by the poet Lord Byron. Lakersங்கிற term லார்ட் பைரன் யூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் எழுதினது அந்த அளவுக்கு இன்சல்ட்டிங் கிடையாது. பட் திஸ் ரிவ்யூவர் பிரான்சிஸ் ஜெஃப்ரி, ரிவ்யூவர் ஃபார் த எடின்பர்க் ரிவ்யூ இன் ஆகஸ்ட் 1807 என்ன பண்ணாரு அப்படின்னா, he used the term Lakers derogatively, insultingly, to refer to the writings of the Lake School of Poets. Right. And now, கீழே வந்துருங்க. இதுல நம்ம லேக் ஸ்கூல் ஆஃப் போயட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய மேஜர் ப்ரீஆக்குபேஷன் என்ன அப்படின்னா, these poets found inspiration in nature. They were very much inspired by nature, and they were very much inspired by the beauty of the Lake District landscape. அந்த லேக் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கும்போது அங்க ஒரு நேஷனல் லேக் இருந்தது. அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாமே நிறைய குட்டி குட்டி லேக்ஸ் இருந்தது. அப்போ இட் இஸ் அ வெரி சீனிக் பியூட்டி. அந்த சீனிக் பியூட்டியை பேஸ் பண்ணி தான் இவங்களுடைய போயம்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, அக்கார்டிங் வாட் இஸ் த பிலீஃப் ஆஃப் லேக் ஸ்கூல் ஆஃப் போயட்ஸ் அப்படின்னா, த லேக் ஸ்கூல் ஆஃப் போயட்ஸ் they believed, என்ன பிலீவ் பண்ணாங்க, that nature could heal and inspire people. இப்போ மனிதர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரணும் அப்படின்னா you have to go to nature. இப்ப நமக்கு நிறைய மனசுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, wounds இருக்கு. we call it as the inner wounds. அந்த inner wounds எப்படி ஹீல் ஆகும் அப்படின்னா, so the Lake School of Poets, what did they do அப்படின்னு கேட்டீங்கன்னா, they celebrated simple life and everyday life. Normally poetry was something which was very complicated, but here they wrote lives on simple people, and they focused on everyday happenings, and they found solace in nature. Solace அப்படின்னு சொன்னீங்கன்னா comfort in nature. இதுல ரொம்ப முக்கியமான ரைட்டர் அப்படின்னா வேர்ட்ஸ்வர்த். நம்ம வேர்ட்ஸ்வர்த்தை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும், நம்ம அடுத்தடுத்த ஸ்கூல்ல பார்ப்போம். இருந்தாலும் ரொம்ப முக்கியமான ஒர்க் அப்படின்னு சொன்னீங்கன்னா லேக் ஸ்கூல் ஆஃப் போயட்ஸ்
அதுல ரொம்ப முக்கியமான போயட் அப்படின்னா வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் along with Samuel Taylor Coleridge brought out a monumental work, and the title of the work is Lyrical Ballad, 1798. Then you have preface to Lyrical Ballad, 1800. Then you have another publication in 1802 and the final publication in 1805. ஒவ்வொன்றிலையும் கொஞ்சம் கொஞ்சம் variation. And this work presented the theories of poetry according to Wordsworth and Coleridge. அப்புறம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான போயட் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாமுவல் டெய்லர் கால்ரிட்ஜ், அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் போயட் இன் ரொமான்டிக் மூமெண்ட் ஆல்சோ. அவருடைய பயோகிராஃபியா லிட்ரேரியா அப்படிங்கிற ஒர்க்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் a very senior person in the group. The person is ராபர்ட் சதே. ஓகே, இதுதான் அவங்களுடைய மேஜர் கான்ட்ரிபியூஷன். ஓகே, ஸோ வி ஹாவ் கம்ப்ளீட்டட் லேக் ஸ்கூல். ரொம்ப சிம்பிளானது. லேக் ஸ்கூல் அப்படின்னு சொன்னீங்கன்னா நமக்கு அந்த டைட்டில் யார் கொடுத்தது, அதை எந்த மாதிரி டோன்ல கொடுத்தாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அதனால கைண்ட்லி ஃபோக்கஸ் ஆன் பிரான்சிஸ் ஜெஃப்ரி அண்ட் த மேகசின் இஸ் த எடின்பர்க் ரிவ்யூ. அவ்வளோ பார்த்துக்கிட்டா போதுமானது. ஓகே டீச்சர்ஸ், ஷால் வி கோ டு த நெக்ஸ்ட் ஸ்கூல்? Yes, sir. Yeah, I'll take you to the next school. What is the next school? It is Satanic School. I'll keep the next 2 or 3 schools ready. Okay. Yeah. Right. Teachers, let's get into the next school. The next school again is titled the Satanic School of Poetry. What is Satanic School of Poetry? ஏன் சட்டானிக் ஸ்கூல்னு சொன்னாங்க, இந்த சட்டானிக் ஸ்கூல்ல எந்தெந்த போயட்ஸ் வருவாங்க அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம பார்க்கணும். Satanic School of Poetry அப்படின்னு சொன்னீங்கன்னா it was a name given by ராபர்ட் சதே. அந்த நேம், அந்த டைட்டில் வந்து கொடுத்தது வந்து ராபர்ட் சதே, டு ரெஃபர் டு a group of writers led by Byron and Shelley. பைரன் அண்ட் ஷெல்லி அப்படின்னு அந்த 2 ரைட்டர்ஸ் இருந்தாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்களுடைய ரைட்டிங்ஸை ரெஃபர் பண்றதுக்காக ராபர்ட் சதே என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன் அ ஒர்க் டைட்டில் எ விஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ரிட்டன் இன் 1821. அந்த ஒர்க்ல என்ன பண்ணாரு, while speaking about Byron and Shelley, he called them as Satanic School of Poetry. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சதே felt that the writings of Byron and Shelley, okay, he felt that the writings of Byron and Shelley was rebellious in nature, and the attitude was disrespectful to the traditional beliefs and morals. அவங்களுடைய ரைட்டிங் வந்து ரொம்ப ரெபலியஸா இருந்துச்சு. அதே நேரத்தில் அவங்களோட ஆட்டிடியூடு வந்து வாஸ் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல். எதை ரெஸ்பெக்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஏற்கனவே இருந்த பிலீஃப் சிஸ்டம் அண்ட் மாரல் சிஸ்டத்தை அவங்க டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. அதனால அவங்கள என்ன அப்படின்னு கூப்பிட்டாருன்னா சட்டானிக் ஸ்கூல் ஆஃப் போயட்ரி. தே பிலாங் டு த சேட்டன்ஸ் கம்பெனி. அந்த மாதிரி டெவிலிஷ் குரூப் அப்படின்னு யாரு கூப்பிட்டது அப்படின்னா, இட் இஸ் ராபர்ட் சதே. என்ன ஒர்க் அப்படின்னு கேட்டாங்கன்னா, எ விஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், published in 1821. Okay, so according to Sade, Byron and Shelley were orthodox in their views and in their lifestyle also. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, the lifestyle of Byron and Shelley, it's commented that they were living alternate sexual lives, homosexuality அப்படிங்கிறத அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்னு நிறைய கிரிட்டிக்ஸ் சொல்றாங்க. அதனால அந்த மாதிரி அவங்களுடைய வியூஸுமே இட் வாஸ் நாட் நார்மல் அண்ட் தியர் லைஃப் ஸ்டைல் வாஸ் ஆல்சோ நாட் நார்மல். அதனால அவர் என்ன பண்ணாரு, he described their writings as a monstrous combination of horror
and mockery, lewdness and impiety. Impiety-னா disrespect அர்த்தம். lewdness அப்படின்னு சொன்னீங்கன்னா lustfulness-னு அர்த்தம். lusting. They were filled with lustfulness and impiety அப்படின்னா disrespect. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைரன் என்ன பண்ணாரு? He wrote a response to Sade's work, okay, with the pseudonym Quedo Redivivus. Okay, he wrote a reply to Robert Sade by giving his own version of the vision of judgment with the pseudonym Quevedo Redivivus அப்படிங்கிற ஒரு pseudonymல என்ன பண்ணாருன்னா, he wrote his own version. அவர் வந்து the vision of judgment ராபர்ட் சதே எழுதினாரு. அதுக்கு இவர் என்ன பண்ணாரு, I will give my version of the vision of judgment அவரு ஒரு work எழுதினாரு. And something is also defining this school. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, we have Byron's concept of a hero, a very important concept. It is called Byronic hero. Who is this Byronic hero? அப்படின்னா, an adventure lover, a man who lives a nomadic life, a man who keeps moving from place to place, enjoys all pleasures of life. அந்த மாதிரி ஒரு ஹீரோ தான் Byronic hero. அண்ட் பைரானிக் ஹீரோ அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் பைரானிக் ஹீரோ resembled the character of Satan in Milton's Paradise Lost. ஏன் சார் அங்க வந்து சேட்டனுக்கு வந்து நம்ம கம்பேர் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேட்டன் is a tragic figure who makes lot of mistakes, but when the critics looked at Milton's Paradise Lost, they always consider Satan as the hero of Paradise Lost. Instead of focusing on Adam and Eve, என்ன பண்ணாங்க அப்படின்னா, critics, because of the description of Satan, because of the magnanimity, the magnificent description of Satan, people started looking at Satan as a hero, though he was evil. அந்த மாதிரி தான் Byronic hero. Byronic hero was not a noble man, but with all the mistakes, he is celebrated as a very important character. இதற்கப்புறம் இந்த ஸ்கூல்ல ரொம்ப முக்கியமானவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாமஸ் கார்லைல். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாமஸ் கார்லைல் he accused Byron and Shelley. யாரு? ராபர்ட் சதே வந்து எப்படி வந்து பைரன் அண்ட் ஷெல்லியை கிரிட்டிசைஸ் பண்ணாரோ, இன்சல்ட்டிங்கா he called them with the term Satanic School of Poetry. அதே மாதிரி தாமஸ் கார்லைல், he is associated with the school not as a member but as a critique. அவரு என்ன பண்ணாருன்னா, he criticized Byron and Shelley for not confirming the challenges directly. இதுதான் அந்த ஸ்கூல். We have also completed another school, Satanic School. Satanic Schoolனா Byron and Shelley அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. And in the context also remember Robert Sade, who coined the term, என்ன ஒர்க்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதற்கப்புறம் தாமஸ் கார்லைல், how he criticized the concept of Byronic hero. Byronic hero is an anti-hero character. நமக்கு ஹீரோ கேரக்டர் தெரியும், ஆன்டி ஹீரோ அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க. அப்படின்னா ஹீரோவுக்கு நேர் எதிரான எல்லா குவாலிட்டிஸும் இருக்கும், பட் he will be admired by people. Now let's go into the next school. We have completed Satanic School. Let's get into the Cockney School. Cockney School of Poetry. Okay, what is Cockney School of Poetry? அப்படின்னு கேட்டீங்கன்னா, a term which was used by critics to describe a group of London-based poets in the early 19th century. Okay, 19th century, early 19th century, London-based ஒரு group of poets இருந்தாங்க. அவங்கள ரெஃபர் பண்றதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, there was the term was coined, Cockney School of Poetry. And was the term
positive அப்படிங்கிறீங்க. No, the term was intended to be a derogatory remark. A derogatory, insulting terminology to refer to poets who lacked sophistication. Okay, who lacked sophistication and who wrote in a manner considered inferior by the literary establishment. அப்படின்னா ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா, there were poets who did not fall in line with the established norms by the established poets. Okay, the style of writing was not on par with the canon. Canon அப்படின்னு சொன்னீங்கன்னா, the authoritative, the approved, what is it, approved measurement, yardstick for poetry. அந்த approved yardstick measurement ஃபாலோ பண்ணாம கவிதைகள் எழுதிய அந்த ரைட்டர்ஸ் எல்லாரையுமே இந்த குரூப்ல சேர்த்தாங்க. சரி, இந்த ரிமார்க் கொடுத்தது யாரு அப்படின்னு பின்னாடி பார்ப்போம். பட் விச் மேகசின் இஸ் அசோசியேட்டட் வித் Cockney School of Poetry அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் த Blackwood magazine. The term வந்து it appeared in Blackwood magazine in 1817. And who was targeted அப்படின்னு கேட்டீங்கன்னா, the target was mainly on Leigh Hunt, a very famous poet. And the second one is John Keats. And the third one is William Hazlitt. And in the மூணு குரூப்ல, இந்த மூணு மெம்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா, only Keats belonged to a dialect called Cockney dialect. Cheapside, London, அந்த ஏரியால இருந்து வந்தவர் வந்து கீட்ஸ் மட்டும்தான். மற்ற எல்லாருமே கொஞ்சம் சபிஸ்டிகேட்டடா இருந்தவங்க தான். அதனாலதான் என்ன சொல்றோம் அப்படின்னா, காக்னி அப்படிங்கும்போது the reference is to poets from lower class origin, from the lower strata of the society இருந்து வந்தவர்கள். ஏன் அவங்களுடைய ரைட்டிங் ஸ்டைல் எப்படி இருந்தது அப்படின்னா, the writing style was more personal and more emotional and it focused on everyday life in London. மற்ற எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள்ல வச்சு சப்ஜெக்ட் மேட்டரை வச்சு போயட்ரி எழுதுனாங்க. அவங்களுடைய poetry was highly impersonal, was not so emotional, was completely detached. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பர்சனலா சப்ஜெக்டிவ் போயட்ரி எழுதுனாங்க. ரொம்ப எமோஷன்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதுனாங்க. அதனால அவங்களை குறிப்பதற்கு நீங்க எல்லாம் இவங்க வந்து சீப் கைஸ். அதனால இந்த சீப் சைட்ல இருந்து வந்ததுனால, லோவர் ஸ்டார்ட் ஆஃப் த சொசைட்டில வந்ததுனால அவங்கள வந்து குறிப்பதற்கு என்ன பண்ணாங்கன்னா, காக்னி ஸ்கூல் ஆஃப் போயட்ரி அப்படின்னு யூஸ் பண்ணாங்க. Are you with me, teachers? Yes, sir. And most of them were members of romantic movement in literature. Okay, and நமக்கு ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இந்த மூமெண்ட்ல இந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு போயட்டும் இஸ் அஃபெண்டட், இஸ் அட்டாக்ட் ஆன் டிஃபரெண்ட் கிரவுண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கீட்ஸ் why was he attacked அப்படின்னு பாத்தீங்கன்னா, he was accused of low diction. அவருடைய சாய்ஸ் ஆஃப் வேர்டு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருந்தது. and his diction was chosen from the working class speech. We call it as a colloquial slang. Okay, அப்ப கீட்ஸ் வந்து எதுக்கு அக்யூஸ் பண்ணாங்க கிரிட்டிக்ஸ் அப்படின்னா, for his usage of colloquial slang in poetry. Okay, அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா Hunt and Hazlitt were similarly vilified for their diction. அவங்களுடைய டிக்ஷனுக்காக தான் அவங்களுடைய டிக்ஷனையும் அவங்க அட்டாக் பண்ணாங்க. And they were also attacked for their ideological connection with Keats. சரி, யாரு சார் கீட்ஸ் லே ஹண்ட் எல்லாம் அட்டாக் பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா, there was a critic called John Wilson Crocker, who was actually writing a review for Blackwood magazine. இந்த நபர் என்ன பண்ணியிருந்தாரு, இந்த 1818 he attacked Keats' work Endymion in the Quarterly Review. கீட்ஸுடைய எண்டிமியன் வந்து was considered to be an epic attempt. ஆனா அவர் என்ன சொன்னார்னா, this Endymion doesn't qualify to be an epic because the language used in Endymion was very very simple
and it was down to earth. அதனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, he attacked Keats Endymion, and because of this attack, John Keats was heartbroken. அப்படிங்கிற விஷயத்த பின்னாடி வந்து நீங்க பாத்தீங்கன்னா what to say, Shelley will be writing an elegy for John Keats. What is the name of the elegy? Written by Adenius. Adeniusல Shelley speaks about the critiques of John Keats and how unjust they were in their criticism of John Keats. இப்போ இந்த நேம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. John Wilson Crocker, a man who was writing critical articles for Blackwood magazine. He attacked John Keats' work Endymion. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் 2 பேர் இருக்காங்க critics who attacked John Keats and Cockney School of Poets. எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணவங்க யாரு? John Wilson, also known as Christopher North, and John Gibson Lockhart. இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா they attacked Cockney School of Poets. Okay, and இந்த விஷயம் மட்டும் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு போதும். We will get all the questions from this particular school. Shall we move on to the next school? Yes, sir. Yeah, that is Cockney is over. We'll go to American based school. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஏஜ் வழியா we are going by age wise. Okay, அதனால we are now coming to the early part of the 19th centuryல அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டைம்ல parallel அமெரிக்கால there was a movement which was very popular. The popular movement is called Transcendentalism, which was a philosophical movement and a literary movement. Okay, அது எங்க பாப்புலர் ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. It was very popular in America, particularly in New England, America. அந்த ஏரியால இருந்தது. And இந்த மூமெண்ட் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, this movement emphasized on the idea that individuals are inherently good. ஒவ்வொரு மனிதனும் பேசிக்கலி அவனுடைய ஆள் மனதில் he is a good man and there is wisdom in him and there is no need for a mediator between man and God. So if a man wants to have a communication with the divine, he can very well do it directly. எப்படி சார் நம்ம காடை வந்து டைரக்டா காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, God will talk to you. God அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க வந்து they did not speak about God of the religion, but they spoke about a spirit which stood beyond the confines of various religion. ஏன்னா ஒவ்வொரு ரிலிஜன்ல காடுக்கு ஒவ்வொரு இமேஜ் இருக்கு. அப்போ இட் ஹாஸ் எ லிமிடேஷன். இப்போ ஹிந்துயிசம் அப்படின்னு சொன்னீங்கன்னா யூ ஹாவ் த ட்ரினிடேரியன் கான்செப்ட். Okay, Brahma, Vishnu, Shiva. If you come to Christianity, you have God the Father, Son and the Holy Spirit. அதுக்குள்ளார ஒவ்வொரு ரிலிஜனுக்குள்ளார 1008 ஃபேக்ஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு இதுலயும் கடவுள் வேற மாதிரி பார்ப்பாங்க. அப்ப அதை தாண்டி நம்ம பாக்குறது இல்ல. அப்ப இவங்க என்ன சொன்னாங்கன்னா, பியாண்ட் த லிமிட் ஆஃப் ரிலிஜன். அதனாலதான் அவங்க பாத்தீங்கன்னா டிரான்சென்டென்டலிசம், டென்டல்னா த வேர்ல்ட், எர்த்னு அர்த்தம், டிரான்செண்டிங் ஆல் the barriers of religion and finding the supreme reality. And the supreme reality அவங்க என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா over soul அப்படின்னு சொன்னாங்க. You can always communicate with the over soul and the over soul will communicate with the individual via intuition. உள் உணர்வு. இவங்க உள்ளுணர்வுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தவர்கள், ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தவர்கள், நேச்சருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்த ஒரு மூமெண்ட். ஓகே, அப்ப இந்த மூமெண்ட் வந்து எதெல்லாம் பிலீவ் பண்ணுச்சு அப்படின்னா, இவங்களுக்கு இன்ட்யூஷன் தான் முக்கியம், ரீசன் வந்து செகண்டரி. they gave importance to intuition, உள்ளுணர்வு. இந்த உள்ளுணர்வு எதிடம் நம்ம இட்டு செல்லும் அப்படின்னா ஓவர் சோலிடம் இட்டு செல்லும். அந்த ஓவர் சோல் இஸ் த ஃபுல்னஸ் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. The second thing is through nature
you can reach God. According to them, everything is interconnected with everything else. இந்த உலகத்தில் எல்லாமே ஒன்றோடு ஒன்று கனெக்ட் ஆகி உள்ளது அப்படின்னு நம்பினார்கள். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய மேஜர் கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, they insisted on self-reliance, self-sufficiency of the soul. நீ வந்து you are a person in yourself, you need not depend on anybody. And the second one is individualism, and the third one is non-conformity. மடத்தனமா நம்ம என்ன பண்ணக்கூடாது, அடிமைகளாக இருக்கக்கூடாது. Maybe because of some contract you can be slavish, but don't allow somebody to tamper with yourself. உங்களுடைய டிக்னிட்டியை விட்டு கொடுத்துறாதீங்க, எதுக்காகவும் யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இஃப் something is true for you, it will be true for everybody. அதுதான் அவங்களுடைய கான்செப்ட். அதுதான் the concept of self-reliance. Trust yourself. Trust thyself. இதுதான் எமர்சனுடைய செல்ஃப் ரிலையன்ஸ் உடைய மேஜர் ஐடியா. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா they started doubting all the institutionalized religions. They started doubting the government, and they started doubting all the societal norms. சொன்னாங்க, எனக்குன்னு ஒரு ரூலை நானே உருவாக்கிக்குவேன், பிகாஸ் ஐ ஃபாலோ த இன்னர் இன்ஸ்டிங்க்ட். நான் இந்த இன்னர் இன்ஸ்டிங்க்டை ஃபாலோ பண்ணும்போது ஐ வில் பி ஆல்வேஸ் குட் அப்படின்னு சொன்னாங்க. இதுல ப்ராமினன்ட் ரைட்டர்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரால்ஃப் வால்டோ எமர்சன். Okay, I am putting it into bold. ரால்ஃப் வால்டோ எமர்சன். மேஜர் ரைட்டர்ஸ்ங்கிறவங்க 3 பேர் தான். ஒன்னு வந்து ரால்ஃப் வால்டோ எமர்சன். The second one is Henry David Thoreau. Thoreau known for his Walden and simple life experience. அதை பத்தி அடுத்தது பேசுவோம். And then you have a female philosopher, a writer, Margaret Fuller, and there are many more. இதுல நமக்கு இம்பார்ட்டண்டா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அப்படின்னா, ரால்ஃப் வால்டோ எமர்சன், he wrote a very famous work called Nature, published in 1836. And then you have an essay, Self-Reliance, written in 1814. அதற்கப்புறம் இன்னொரு ஒர்க் இருக்கு 1836. Because of the popularity of the essay Nature, Ralph Waldo Emerson was asked to deliver a lecture before what is Phi Beta Kappa Society. Yeah, பீட்டா காப்பா சொசைட்டிக்கு முன்னாடி பேசணும்னு கூப்பிட்டாங்க for a group of young graduates, and there he delivered a very famous essay, and the essay is titled American Scholar. அதனுடைய பப்ளிகேஷன் டீடைல்ஸ், அதனுடைய தீமேட்டிக்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹென்ரி டேவிட் தோரோ, he was very famous for his work Walden. அப்படின்னு கேட்டீங்கன்னா experimental living in the woods with nature, where he advocated simple living, a close living which is in close communication with nature. While being in Walden, he also was imprisoned for a day in Concord, and other base பண்ணி he wrote a very famous essay, The Civil Disobedience அப்படின்னு ஒரு essay, where he was speaking against unjust law. Unjust lawன்னு ஒன்று இருந்துச்சுன்னா you have to fight against it. நம்ம பொறுத்துக்கொள்ள முடியும்னா பொறுத்துட்டு போலாம், முடியாதுங்கிற பட்சத்துல you need to work against the big machine called the government அப்படின்னு இந்த movement சொல்லுச்சு. And this movement had a great impact on American literature and American philosophy, because it gave importance to self-trust and individualism, and it also gave importance to nature and connectedness between beings. So with that, I wind up this session for some 10 minutes. We will resume after